வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னத்த கிளாஸ் ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற உலகத்துக்கு நம்ம என்ன தேவையோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சார் 2 பேர் ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வு தான் நான் நினப்பேன். எவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி கிளாஸ் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருந்தது. அது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் திருக்குமரன் சார் மற்றும் ஹீலர் ராமசாமி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. நான் யோசிச்சுக்கிறேன். எப்படி பிடிக்கிறதா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் நார்மலாக வந்துட்டு போகலாம், எப்படி இருக்குன்னு தேவி சொன்னாங்க. சரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலான்னு வந்தால் என்னை அட்டன் பண்ண வச்சிங்க. ரொம்பவுமே நல்லா இருக்குது. அந்த டோஸ் டிஓஎஸ்சி 4 சிரிப்பு ஹார்மோன் அது நமக்கு சுரக்கும்போது நம்ம பாடி நல்லா ஆக்டிவேட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டேன். ஆர்ஏஎஸ் ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், ஹூப்போனோபோனா, அப்புறம் லாஸ்ட்டாக டேப்பிங், அந்த 5 எலிமெண்ட்ஸ், அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது, இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனி எனக்கு திடீர்னு ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். நான் ரொம்ப திடீர்னு எனக்கு இது பிரபஞ்சம் காட்டின மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இந்த ஆடை பார்த்தேன். இந்த ஆடை பார்த்த உடனே சரி எனக்கு இது கால் பண்ணணுன்னு தோணுச்சு. நான் கால் பண்ணிவிட்டு கூப்பிட்டப்ப சொன்னாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இவ்வளோ மதியம் வரைக்கும்னு சொன்னாங்க. சரி நான் அட்டன் பண்ணுறேன். நான் அப்போவே சொல்லிட்டேன் நான் இதை அட்டன் பண்ணுறேன், நான் வரேன்னு சொல்லிவிட்டு வந்தால் எனக்கு சரி என்ன இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் எனக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஹாஃப் டேயை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் என்னுடைய டிப்ரெஷனுக்கு என்னோடய ஆங்ஸைட்டி இதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல நான் இதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ண எனக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கு இதை டீச் பண்ண அந்த 2 டீச்சர்ஸ்க்கும் நான் இதை ரொம்ப நன்றி கடனோடு நான் இருக்கேன். நான் ஐ எம் ஹாப்பி. வாழ்க வளமுடன். மதிய வணக்கம். டிகே சாருக்கும் ராமசாமி சாரிக்கும் ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். இஎஃப்இ ட்ரைனிங்க்கும் இந்த ஒப்பனா போனா இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பண்ணணும், இனிமேல் டெய்லியும் இதை பண்ணணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு மனசுக்குள்ளார வந்துருச்சு. இனி அதை பண்ணி நான் ஃப்யூச்சரில் நல்லா இதை பெனிஃபிட் அடையணும்னு நான் நினச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சார் நடத்தின வனக்குளியல் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைமாக நான் அட்டன் பண்ணேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு செஞ்ச உருப்படியான வேலை இதுதான் தோணுது எனக்கு. நான் ஒரு பேங்கர் ஆக்சுவலாக. இப்போ ரிட்டையர் ஆன டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும் போது சாரை பற்றி கேள்விப்பட்டு அந்த வனக்குளியல் போனேன். அது மிக மிக அருமையாக இருந்தது. நம்ம லைஃபையே இது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் சுவாசிச்சிருந்தனுக்கு புத்துணர்வாக ஆக்சிஜன் சுவாசித்த மாதிரி ஆச்சு. அதுலேயே இந்த இஎஃப்டி ட்ரைனிங்கை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் நான் என்னுடைய நண்பர், அவரும் பேங்கர் தான், வந்திருந்தோம். அவர் அவசர வேலையாக கிளம்பிட்டார். இது கலந்துட்டது பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த நன்கொடையாகவும் ஆசானை சந்தித்தது ஒரு நல்ல நிகழ்வாகவும் நான் நினைக்கிறேன். இனி வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை தொடங்குற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். இருட்டு குகையிலேருந்து வெளிச்சம், நிறைய விஷயம் கேள்விப்பட்டது தான். முறையை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்கும் முக்கியமாக இந்த 2 ஆசானுக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இப்போது வயது 62 ஆகுது. நான் 24 வருஷமாக நான் கல்வி பயிர்ந்துருக்கிறேன். 35 வருஷமாக வெவ்வேறு இதில் பணியாற்றிருக்கிறேன். எவ்வளவோ ட்ரைனிங், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இல்லை நார்த் சைடோ நிறைய இன்ஸ்டியூட்டில் போய் நான் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்திருக்கேன்.
அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒழிய அந்த வேலைக்கு உண்டான என்ன அந்த ட்ரைனிங் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம கற்றுட்டு இது பண்ணியிருக்கோம். ஆனால் ரிட்டையர் ஆன பின்னாடி சார் சொன்ன மாதிரி நான் செஞ்ச உருப்படியான காரியம் இது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வனக்குளியல் வந்து ஆனைக்கட்டியில் அட்டன் பண்ணும்போது அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இவ்வளோ ரொம்ப கம்மியான இதுக்கு வந்து இவ்வளோ இது கொடுக்குறாங்களே, அப்போ வந்து கண்டிப்பாக இது சர்வீஸ் ஓரியன்டு அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்புறம் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லி சார் கூப்பிட்டவங்க, டாக்டர் டிகே சார் கூப்பிடும்போது கண்டிப்பாக இது நான் அட்டன் பண்ணேன், என் நண்பரும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வரேன் சார், எனக்கு ரிசர்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது நிறையா சைக்கலாஜிக்கலியும் மென்டலி வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு நெகட்டிவ் இதை வந்து எப்படி பாசிட்டிவாக லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா டாக்டர் டிகே சார் அண்ட் இகல ராமசாமி சார் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற தாட்டு, ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் இதில் வந்து ஒரு சேர ஒரு சுருக்கமாக ஹைலைட்டாக கொண்டு வந்து நமக்கு ஒரு ஃபீட் பண்ணி நல்ல ஒரு சந்தோஷத்தை, நல்ல ஒரு ஹீலிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டதை விட நம்ம வந்து டெய்லி நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் இது ரிசல்ட் இது பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு நல்ல ஒரு லைஃப் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ராமசாமி சார் எனக்கு ஒரு 1 இயராக தெரியும். அவர் என்னோடய அப்பாவோட ஹெல்த் இஷ்யூக்காக நான் அவரை அவரை பரிச்சயப்பட்டேன். ஸோ அவரோட நல்ல எண்ணம் அவரை திரும்ப அவரை பார்க்க வச்சுது. ஸோ அவர் மூலமாக இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதுகிறேன். அவர் சொன்னதை நான் இன்றைக்கி சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் நான் பயிற்சி பண்ணால் தான் அதனோட எஃபெக்ட் எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் இஎஃப்டி அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி சில விஷயங்கள் கற்றுருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ வில் ட்ரை இட். ஸோ அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ராமசாமி சாருக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ. ஹலோ, ராமசாமி சார் எங்கள் ஃப்ரெண்டு சார் ரிலேஷனு. அவர் 40 இயர்ஸாக தெரியுங்க. நானும் எங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வேலை செஞ்சு ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுலேருந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா இருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்.